BTC யூனிவர்சல் தயாரிப்பில் அருள்நிதி நடிக்கும் டிமாண்டி காலனி 2 ஆகஸ்ட் 15 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ். UPS உடைய தலைவராக மனோஜ் சோனிங்கிற ஒருத்தர் போட்டாங்க. அவர் இந்த அனுபவம் மிஷன்ங்கிற RSS உடைய ஒரு கிளை அமைப்புடைய நிர்வாகம் அவர் மோடிக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர். இந்த லேட்டரல் என்ட்ரி அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த மத்திய அரசுக்கு கீழே இருக்கின்ற இந்த பதவிகளில் UPSCயே நேரடியாக இன்டர்வியூ வைத்து தேர்வு செய்வது. UPSC தான் இதில் இடையில யாருமே கிடையாது. இப்பொழுதுதான் உணர்கிறார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சிராக் பாஸ்வான், அவர் ஒரு ஒன்றிய அமைச்சர், உணவு பதனீடு மற்றும் தொழில்துறையுடைய அமைச்சர். அவர் தான் முக்கியமாக இந்த பிரச்சனை எழுப்பிட்டாரு. இது இடஒதுக்கீட்டை நொறுக்குகிறது. ஒரு IAS அதிகாரி நினைச்சா இது தனியார் சொத்தா இல்லை வக்குப் சொத்தாண்டு உறுதிப்படுத்திட்டா அது முடிவாயிடும். அப்புறம் நீங்கள் நீதிமன்றம் போய் தான் பார்க்கணும். அப்போ மாவட்ட ஆட்சியர்களுக்கு IAS அதிகாரிகளுக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை ஒன்றிய அரசு கொடுக்க நினைக்கிது. இப்போ நீங்கள் இதோட பொருத்தி பாருங்கள். அதாவது எதிர்க்கட்சி பாஜகவுக்கு பிடிக்காத ஆட்சி நடந்துகின்ற இடத்துல அவர்கள் அதிகாரத்துக்கு வரலாம். அப்போ ஒட்டுமொத்த சிஸ்டமுமே பாஜக கையில் வந்துடும். இன்னும் குறிப்பா வைகோ அவர்கள் சொன்னது போல RSS சார்ந்தவர்களை நீங்கள் IAS IPSகளாக கொண்டு வர திட்டமிடுறீங்கன்னு. இது 100% உண்மை. இதன் மூலமாக நீங்க ஒரு SC ST OBC சிறுபான்மை மக்கள் IAS ஆக முடியாதுங்க. அடுத்த 10 வருஷத்துல திடீர்னு ஒருத்தர் IPS ஆக்கி நீங்க போலீஸ் அதிகாரி ஆக்கிட முடியும் இந்த சிஸ்டத்துல. இது நான் சொல்வது உங்களுக்கு வேடிக்கையா இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள் உள்ள போய்விட்டால் ஒரு 10 ஆண்டுகளில் இந்தியா முழுவதும் பாஜக RSS உடைய ஆட்கள் தான் IAS IPS எதிராக இருப்பாங்க. கூட்டணியில் இருக்கிற சிராஜ் பாஸ்வான் என்ன செய்ய போறாரு? இப்போ நிதிஷ்குமார் இப்போ வரைக்கும் ரியாக்ட் பண்ணல, ஆனால் கண்டிப்பாக பண்ணுவார். ஏன்னா சிராஜ் பாஸ்வான் ரியாக்ட் பண்ணிட்டாரு. அந்த லோக்கல் பாலிடிக்ஸ் அங்கே சிராஜ் பாஸ்வான் தன்னுடைய பதவியை விட்டு ராஜினாமா பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதை பல தடவை பாஸ்வான் செஞ்சிருக்காரு. யார்? இவருடைய தந்தையார். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தனியார் துறையில் தலைமை செயல் அதிகாரிகளாக இருந்தவங்க அவங்கள நேரடியாக IAS பதவிக்கு நிகராக அமைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு திட்டமிட்டிருக்கு. ஏற்கனவே 63 பேரை நியமித்தாங்க. இப்போ புதுசாக 45 பேர் UPSC மூலயமா நியமிக்க போகிறாங்க அப்படின்னு தகவல். இதற்கு எதிர்ப்புகள் வந்திருக்கு. வைகோலாம் கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். என்ன RSS உள்ளே பூத்துறீங்களா நிர்வாகத்தில் அப்படின்னு கேட்குறாரு. எப்படி பார்க்குறீங்க? உண்மை தானே. அதாவது 2014 இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டாங்க சார். அது நமக்கு தெரியாது. குறிப்பாக சொல்லப்போனால் 18ங்கிறாங்க. இல்லை, 2017 இதற்கான அச்சாணி போடப்பட்டு விட்டது. என்னென்னா UPS உடைய தலைவராக மனோஜ் சோனிங்கிற ஒருத்தர் போட்டாங்க. UPS உடைய தலைவராக. அவர் குஜராத்தை சார்ந்தவர். அவர் இந்த அனுபவம் மிஷன்கிற RSS உடைய ஒரு கிளை அமைப்புடைய நிர்வாகம் அவர் தான். அவர் மோடிக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர். அந்த மனோஜ் சோனி உள்ளே வரும்போதே எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, எதுமோ பண்ண போகிறாங்கன்னு. அப்போ அசுர பலம் இருந்தது பாஜகவுக்கு. ஒன்றுமே பண்ண முடியல. ராகுல் காந்தி தான் முதல் எதிர்ப்பு தெரிவித்தார். அதுக்கப்புறம் வெவ்வேறு பிரச்சனைகள் போயிடுச்சு. இந்த பிரச்சனையை விட்டுட்டாங்க. ஆனால் இந்த அனுபவம் மனோஜ் சோனி உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன செஞ்சார் கடந்த 2 வருஷமாக? ஏன்னா 2017 அவர் UPS உடைய உறுப்பினராக தான் வந்தார். 2023 தான் அவர் UPS உடைய தலைவராக நியமிக்கப்படுகிறார். ஆனால் திட்டங்கள் 2017 திட்டப்பட்டு விட்டது. இந்த 2 திட்டமுமே இவர் உறுப்பினராக இருக்கும்போதே என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த லேட்ரல் என்ட்ரி அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த லேட்ரல் என்ட்ரி அப்படின்னா இந்த மத்திய அரசில் மத்திய அரசுடைய செயலாளர்கள் இருப்பாங்க. அதற்கு கீழே இணைச் செயலாளர்கள், துணை செயலாளர்கள், இயக்குநர்கள் இருப்பாங்க. இவர்கள் எல்லோருமே IAS அதிகாரிகள். சில இடங்களில் காவல்துறையில் IPS அதிகாரிகள் இருக்காங்க உயர் பதவியில். இந்த மத்திய அரசுக்கு கீழே இருக்கின்ற இந்த பதவிகளில் அவர்களே இப்போ நீங்கள் IAS ஆகணுன்னா பிரிமிலரி எக்ஸாம் எழுதணும், மெயின் எக்ஸாம் எழுதணும், இன்டர்வியூக்கு போகணும். 10 லட்சம் பேர் எழுதுவாங்க, 15 லட்சம் பேர் எழுதுவாங்க. அதில் வருடத்திற்கு 1000 பேர் தேர்வு செய்யப்படுவார்கள். இது எப்படின்னா இடஒதுக்கீடு அடிப்படையிலும் இருக்கும். இரண்டாவது பார்த்திங்கன்னா ரொம்ப வடிகட்டி திறமையானவர்களை உள்ளே வருவாங்க. ஏழை எளிய மக்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். சாமானிய மக்களும் திறமை உள்ளவர்கள் வருவாங்க. இது சிஸ்டம். ஆனால் இந்த சிஸ்டம் எப்படின்னா UPSCயே நேரடியாக இன்டர்வியூ வைத்து தேர்வு செய்வது. UPSC தான் இதில் இடையில யாருமே கிடையாது. அவங்க யாரை தேர்வு செய்கிறாங்களோ, ஒரு நிறுவனம் எப்படி தேர்வு செய்யுது அது மாதிரி தேர்வு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை இவர் இந்த மனோஜ் சோனி 2017 உறுப்பினராக இருக்கும்போதே பூத்துனாங்க. 2018 தான் நீங்கள் சொன்ன மாதிரி 63 பேரை இணைச் செயலாளர்களாக எடுத்தாங்க. அப்போ அது பெரிய இம்பேக்ட் தெரியல, இதனுடைய பலம், இதனுடைய பிரச்சனை தெரியல. ஆனால்
இன்றைக்கி மீண்டும் வந்து 10 இணைச் செயலாளர்கள் 35 இயக்குனர்கள் இவர்களெல்லாம் எடுக்க போகிறாங்க இந்த சிஸ்டத்தில். இப்போ வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் இருந்தாலும் அந்த ஏற்கனவே 18 கொண்டு வந்த விஷயத்தை செய்ய நினைக்கிறாங்க. இந்த 2018 செய்கிற விஷயத்தை பல்வேறு நபர்கள் இப்பொழுது தான் உணர்கிறார்கள். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிராக் பாஸ்வான் அவர் வந்து பாஜகவோட சேர்ந்துருக்காரு. அவர் ஒரு ஒன்றிய அமைச்சர், உணவு பதனீடு மற்றும் தொழில்துறையுடைய அமைச்சர். அவர் தான் முக்கியமாக இந்த பிரச்சனை எழுப்பிட்டார். இது வந்து இடஒதுக்கீட்டை நொறுக்குகிறது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து எப்படி தான் 1000 பேர் தேர்வு செய்தாலும் அதில் குறிப்பிட்ட பேர் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்கள் உள்ளே போவாங்க. இப்போ நேரடியாக தேர்ந்தெடுப்பதன் மூலமாக யூபிஎஸ்சி யாரை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாங்கிற பட்சத்தில் நிச்சயமாக எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களை தேர்வு செய்ய மாட்டார்கள் என்கிற பார்வையில் தான் அவர் சிராக் பாஸ்வான் எதிர்க்கிறார். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த சிஸ்டம் வந்து இல்லை. இப்போ தனியார் துறையில் திறமையாக இருக்கிற தலைமை செயல் அலுவலர்கள் தான் நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சில பணிகளுக்கு. இப்போ வழக்கமாக எடுக்கக்கூடிய அதில் எதுலையாவது வந்து குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒரு சாதாரண திட்டம் அல்ல. இதில் எடுத்துட்டா எங்கே இது பாதிக்கப்படுமா? முதல்ல இந்த திட்டத்தை நீங்கள் புரிஞ்சுங்க. இந்த திட்டத்தின் அடிப்படையில் லேட்ரல் என்ட்ரி அப்படிங்கிற திட்டத்தின் அடிப்படையில் யூபிஎஸ்சியே, அதாவது மத்திய அரசாங்கமே நேரடியாக யாரை வேண்டுமானாலும் ஐஏஎஸ்க்கு நிகரான பதவிக்கு எடுக்கலாம். அதுக்கு பின்னாடி ஐஏஎஸ் கொடுத்துருவான்னு வைங்க, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இணைச் செயலாளர்கள்னாவே அவர் ஐஏஎஸ் அதிகாரி தான், உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அப்போ யாரை வேண்டுமானாலும் உள்ளே கொண்டு வந்துடலாம். அவர்களை வந்து நீங்கள் உயர் பொறுப்புக்கு நியமிக்கலாம். ஒன்று. இப்போது சமீபத்தில் இந்த வக்ஃப் போர்டுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் வந்துச்சுல, அதில் முக்கியமான சரத்து என்ன தெரியுமா? அதாவது வக்ஃப் போர்டு சொத்துக்களை உறுதிப்படுத்துவதற்கு மாவட்ட ஆட்சியருக்கே நீங்கள் வந்து முழு ரைட்ஸும் கொடுக்குறோம். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நினச்சா இது வந்து தனியார் சொத்தா இல்லை வக்ஃப் போர்டு சொத்தாண்டு உறுதிப்படுத்திட்டா அது முடிவாயிடும். அப்புறம் நீங்கள் நீதிமன்றம் போய் தான் பார்க்கணும். அப்போ மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை ஒன்றிய அரசு கொடுக்க நினைக்கிது. இப்போ நீங்கள் இதோட பொருத்தி பாருங்கள். இப்போ இணைச் செயலாளர்கள், துணைச் செயலாளர்கள், இயக்குநர்களுக்கெல்லாம் இவர்கள் நேரடியாக எடுத்தால் யாரை தேர்வு செய்வார்கள்? முக்கியமான கேள்வி. தனக்கு விருப்பப்பட்டவங்க தேர்ந்தெடுத்து செய்வாங்க. இந்த சிஸ்டத்தில் இருக்கின்ற நூற்றுக்கணக்கான ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றியத்தில் வந்து மத்திய செயலாளர்களாக இருக்காங்க, துறை செயலாளர்களாக இருக்காங்க. இவர்களெல்லாம் கலந்துருக்காங்க. ஏன்னா மாநிலத்தில் ஐஏஎஸ் அதிகாரி தேர்வு பெற்று சீனியாரிட்டி அடிப்படையில் இந்த இதுக்கு வர்றாங்க. பல்வேறு அனுபவங்கள் அவர்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த லேட்ரல் என்ட்ரிங்கிற மெத்தடில் நேரடியாக எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், நான் நினச்சா இப்போ உங்களை எடுக்கலாம், அவர் எடுக்கலாம். எடுத்து வந்து நான் வந்து அவருக்கு வந்து இணைச் செயலாளர் பதவியை கொடுத்துடலாம். அவருக்கு தகுதி இருக்குன்னு நான் யூபிஎஸ்சி நினச்சிச்சுன்னா, இப்போ யூபிஎஸ்சி தலைவராக அந்த மனோஜ் சோனி நினச்சா பண்ணியிருக்க முடியல. ஏற்கனவே ஒரு சிக்கல் வந்து தெரியுமா? இந்த பூஜா கெத்கர்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவில் ஒரு பெண்மணி இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டில் உள்ளே வந்தார் சரி, ஊனமுற்றோர் அந்த ஹேண்டிகேப்டு இதில் வந்து உள்ளே வந்தார்னு சொல்லி சொன்னாங்க. பல்வேறு ஊழலை பயன்படுத்திக்கிட்டு யூபிஎஸ் உடைய அந்த அவங்களுடைய அதிகாரிகளை கையை வச்சுக்கிட்டு உள்ளே வந்தான்னு சொன்னாங்க. அவங்க வந்து பயிற்சியின் போதே பண்ண அந்த அல்ட்ராசிட்டி அவர்களை வந்து இன்றைக்கி யூபிஎஸ்சி நீக்கின செய்தியெல்லாம் பார்க்குறோம். ஏன் வந்து சபாநாயகர் ஓம் பிர்லாவுடைய மகளே வந்து ஐஏஎஸ் அதிகாரியாக தேர்வு செய்வது முறைகேடு நடந்திருக்கிறதுன்னு இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க. அப்போ யாரை வேண்டுமானாலும் இந்த சிஸ்டம் வருவதற்கு முன்பாகவே கொண்டு வர முடியுது என்றால், நாளைக்கு வந்து இதை முழுமைப்படுத்தினான்னு வைங்க, நாளைக்கு யூபிஎஸ்சியே வந்து நாங்கள் ப்ரிமிலரி இதெல்லாம் எக்ஸாம்லாம் தேவையில்லை, யூபிஎஸ்சி நேரடியாக தேர்வு செய்யும், இந்தியா முழுவதும் நேரடியாக தேர்வு செய்யணும்னு வச்சுட்டாங்கன்னா, அப்போ வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக யார் வருவாங்க? இன்றைக்கி இந்தியா முழுவதும் இருக்கின்ற சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா உயர் பொறுப்புகளில் இருப்பவர்கள் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள். எல்லா மாநிலங்களிலும் பாஜக ஆள்கின்ற மாநிலம் இல்லை ஆளாத மாநிலம்லாம் கிடையாது, அவர்கள் எல்லா மாநிலங்களிலும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட நபர்கள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளாக மாவட்ட ஆட்சியராக வரலாம், ஒரு மாநில அரசு நிர்வாகத்துக்குள்ளே வரலாம். அதாவது எதிர்க்கட்சி பாஜகவுக்கு பிடிக்காத ஆட்சி நடந்துகின்ற இடத்துல வந்து அவர்கள் அதிகாரத்துக்கு வரலாம். அப்போ ஒட்டுமொத்த சிஸ்டமுமே வந்து பாஜக கையில் வந்துடும் அவர்கள் நினைத்தால போட்டாங்கன்னா. இன்னும் குறிப்பாக வைகோ சொன்னது மாதிரி, வைகோ அவர்கள் சொன்னது போல் ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர்களை நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ்களாக கொண்டு வர திட்டமிடுறீங்கன்னு. இது 100% உண்மை. முழுக்க இப்போ கடந்த 2 வருடங்களாக, இப்போ 2023-24 இதில் ஐபிஎஸ் ஐஏஎஸ் தேர்வானவர்கள் இன்றைக்கி வந்து யார் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி வந்து மனோஜ் சோனியுடைய தலைமையில் இருந்த இவர்கள் தேர்வு செய்தவர்கள் பெரும்பாலானவர்கள் ஆர்எஸ்எஸ் உடைய ஆதரவாளர்களாக ஏன் இருக்கக்கூடாதுங்க கேள்வி கேட்குறாங்க. அவர் பீரியடில் பதவியில் இருந்த காலத்தில் அப்போ அவர் இல்லை இப்போது. ஆனால் இந்த திட்டம் வந்து வெறும் மனோஜ் சோனியை வச்சு மட்டும் நடத்தலை,
பல்வேறு விஷயங்கள். அவர்கள் நோக்கமே ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆட்சி செய்யணுங்க. நீங்கள் இந்தியாவை வந்து மாநிலங்கள் வாரியாக வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து பெரிய சிக்கலில் இருக்குது, அது ஒத்து வரல. ஆனால் அதிகாரிகளை நீங்கள் வந்து உங்கள் விருப்பப்பட்ட அதிகாரிகளை நீங்கள் வந்து கொண்டு வந்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு எளிது தானே. இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிறாருன்னு வைங்க, அவர் வந்து இந்த திட்டத்தின் அடிப்படையில் உள்ளே வந்துட்டாருன்னு வைங்க, பாஜகவுடைய நேரடி தொடர்பில் இருக்க மாட்டாரா? இங்கே இருக்கிற மூலையில் கன்னியாகுமரியில் ஒருத்தர் இருக்கார், அவர் நேரடியாக டெல்லியோட தொடர்பில் இருக்க மாட்டாரா? இப்போ இந்தியா முழுவதும் இருக்கின்ற இத்தனை மாநிலங்களில் இருக்கின்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் இப்படி நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா அப்போ நேரடியாக ஒன்றிய அரசு இந்தியா முழுவதையும் கட்டுக்குள் வைத்து நிற்க முடியும். அது மட்டும் இல்லை, இன்னொரு டேஞ்சரஸ் இருக்குது. நாளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால், நாளைக்கு வந்து பாஜக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு காங்கிரஸே ஆட்சிக்கு வருதுன்னு வைங்க, இந்த அதிகாரிகள் யாருக்கு விசுவாசமாக இருப்பாங்க? அது ஒரு முக்கியமான கேள்வி. இது ஒரு நீண்ட கால திட்டங்க. இந்த லேட்ரல் என்ட்ரிங்கிற திட்டத்தை நீங்கள் ரொம்ப ஈஸியாக கடந்து போகாதீங்க. இது வந்து மிகப்பெரிய எழுச்சியோடு எதிர்க்க வேண்டிய திட்டம். மோசமான இந்த இதனுடைய தன்மையே, இந்தியாவுடைய இறையாண்மை, இந்தியாவுடைய அந்த அரசாட்சி மக்களாட்சி தத்துவத்தை உடைக்கக்கூடிய திட்டம். முழுக்க அதிகாரிகள், அதாவது பியூரோக்ராட்ஸ், கம்ப்ளீட் பியூரோக்ராட்ஸை தன்னுடைய கண்ட்ரோலில் ஆர்எஸ்எஸ் எடுக்க நினைக்கிறது. இதுதான் முக்கியமான ஒற்றை வரி செய்தி. அதில் தான் இப்போ வந்து இந்த 10 இணை இயக்குநர்கள் 35 பேர், ஏற்கனவே 63 பேர் உள்ளே போயிட்டாங்க. அந்த 63 பேர் பின்புலம் எப்படின்னு விசாரித்து பார்த்தா தெரியும். ஆனால் இந்த சிராக் பாஸ்வான் போன்றவர்கள்லாம் வந்து அதை எளிதாக பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க? இடஒதுக்கீடு கிடைக்கல, அதாவது எஸ்சி ஓபிசி உள்ளே வரல, அது மட்டுமல்ல பிரச்சனை. அவர்கள் வந்து அந்த பார்வையில் பார்க்குறாங்க. இந்த சிஸ்டமே தப்புன்றேன். இந்த லேட்ரல் என்ட்ரி சிஸ்டமே ஒட்டுமொத்த யூபிஎஸ் அவர் சொல்றது 45 பேர்ல இந்த 63 பேர்ல இடஒதுக்கீடு இல்லைங்கன்னு சொல்ல வர்றாரு. ஆனா நீங்க சொல்றது இந்த நியமனமே வேணாங்கிறீங்க. ஆமா, ஒட்டுமொத்த லேட்ரல் என்ட்ரி சிஸ்டமே தப்புங்க. இதன் மூலமாக நீங்க ஒரு எஸ்சி எஸ்டி ஓபிசி சிறுபான்மை மக்கள் ஐஏஎஸ் ஆக முடியாதுங்க. அடுத்த 10 வருஷத்துல, அடுத்த 10 வருடங்களில் இந்த ஆட்சி தொடரும் பட்சத்தில் ஒரு எஸ்சி எஸ்டி, ஒரு ஓபிசி, ஒரு சிறுபான்மை பர்சன் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக முடியாது. இன்னொரு டேஞ்சர் இருக்குதுல்ல, திடீர்னு ஒருத்தர் ஐபிஎஸ் ஆக்கி நீங்கள் போலீஸ் அதிகாரி ஆக்கிட முடியும் இந்த சிஸ்டத்தில். இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் வந்து யூபிஎஸ்சியுடைய தேர்வில் நீங்கள் தேர்வு ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு உங்களை வந்து ஐபிஎஸ் அதிகாரியாக வந்து நீங்கள் சென்னையில் கொண்டாந்து போட்டுருவாங்க முடியும். அப்போ என்ன நிலைமை? அப்போ தான் நினைத்த அதிகாரிகளை எங்கே வேண்டுமானாலும் நியமிக்க முடியும். அது தகுதி இருக்குன்னு சொல்கிறாங்க யூபிஎஸ்சி, நீங்கள் தகுதி இல்லைன்றீங்க. அவங்கள பொறுத்தவரை தனியார் நிறுவனங்களில் தகுதி வாய்ந்த நபர்களை எங்க இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி வர்றவங்கலாம் தகுதி இல்லாதவனா? ப்ரிமிலரி 10 லட்சம் 14 லட்சம் பேர் எழுதி அதில் வந்து 10,000 பேர் மெயினுக்கு போய், அதில் 1000 பேர் 1500 பேர் இன்டர்வியூக்கு போய், அதில் 800-900 பேர் செலக்ட் ஆகி வர்றான். அதில் தகுதி உடையவன் தானே வர்றான். அப்போ அதில் கை வைக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த 75 ஆண்டு கால சுதந்திர வரலாற்றில் ஒரு தகுதியான அதிகாரிகள் தான் இந்தியாவுக்கு வந்துக்கிட்டே இருந்தாங்க. அதில் நம்ம எல்லோரும் பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு ஐஏஎஸ்னா தகுதியான ஆள், ஐபிஎஸ்னா தகுதியான ஆள். அந்த சிஸ்டத்தை உடைக்கிறாங்க. இப்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நான் தான் சொல்கிறேன், இது ஈஸியான விஷயம் அல்ல. இதுவரை பாஜக செய்யாத ஒரு மோசமான விஷயம் இதுதான். செய்த விஷயங்களில் மோசமான விஷயம். ஒட்டுமொத்த சிஸ்டத்தை உடைக்கிறாங்க. உயர் பதவிக்கு தான் நினைத்தவர்களை கொண்டு வந்து வைத்து விட்டால் எந்த சிஎம் வந்தால் என்னங்க, யார் ஆட்சி வந்தால் என்னங்க, அதிகாரிகளுடைய கண்ணசைவு இல்லாமல் எதுவும் நடக்காதுல்ல. அப்போ இது வந்து நேரடியாக வந்து ஆட்சி வந்து அப்படி ஸ்தம்பிச்சு போயிடுங்க. இது நான் சொல்வது உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கலாம். இது இப்போ நடக்காது, ஆனால் இது நீண்ட கால திட்டம். கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள் உள்ளே போய்விட்டால் ஒரு 10 ஆண்டுகளில் இந்தியா முழுவதும் பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய ஆட்கள் தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எதிராக இருப்பாங்க. இந்த விஷயத்தில் எதிர்கட்சியில் என்ன செய்ய போகிறாங்க? கூட்டணியில் இருக்கிற சிராஜ் பாஸ்வான் வந்து என்ன செய்ய போகிறாரு? இல்லை, முக்கியமாக சிராஜ் பாஸ்வான் இருக்கார்ல, அவர் எப்பொழுதுமே பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டார் எல்லாத்துக்கும். ஏன்னால் பீகாருடைய மாநில அரசியல் என்பது இடஒதுக்கீடு சம்மந்தப்பட்ட அரசியல். நீங்கள் நல்லா கவனிங்க, இந்தியா முழுவதும் இடஒதுக்கீடு பிரச்சனையை வந்து தமிழ்நாட்டில் பேசின மாதிரி பீகார்லேயும் பேசினாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பை முதலில் இப்போ சமீபத்தில் எடுத்தது பீகார் தான். ஸோ அப்படி வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அரசியல் அங்கே நடக்குது. சிராஜ் பாஸ்வான், ராம்விலாஸ் பாஸ்வானுமே வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு ஆதரவாக இருந்தவர், ஒன்றிய அமைச்சராக இருந்தவர். சிராஜ் பாஸ்வானுமே வந்து பாஜகவோட நெருக்கமாக இருந்து இன்றைக்கி வந்து ஒன்றியத்தில் கேபினட் மினிஸ்டராக இருக்கார். அவர் இன்றைக்கி சொல்கிறார், ரொம்ப தப்புது, இது வந்து இடஒதுக்கீடு சிஸ்டத்தையே அழிச்சிடும், இது வந்து உயர் பதவிக்கு வந்து ஒரு பட்டியலின மக்கள் வரவே முடியாது எப்போ எந்த காலத்துலேயும்.
சிராஜ் பாஸ்வானை விட அனுபவமும் அதிக தெளிவும் கொண்டவர் நிதிஷ். அவர் இந்த விஷயத்தில் ஏன் இப்போ நிதிஷ்குமார் இப்போ வரைக்கும் ரியாக்ட் பண்ணலை, ஆனால் கண்டிப்பாக பண்ணுவார். ஏன்னா சிராஜ் பாஸ்வான் ரியாக்ட் பண்ணிட்டார். அந்த லோக்கல் பாலிடிக்ஸ் அங்கே கண்டிப்பாக இதை வந்து எதிர்ப்பாங்க. ஏன்னா பீகாரில் வந்து இது வந்து பெரிய அளவில் பிரச்சனையை கொடுக்கும். இதை பற்றி புரிதல் வந்து இன்னும் போகலைங்க. பிரச்சனை என்னென்னா 2018 63 பேரை உள்ளே கொண்டு வரும்போது இதை பற்றி புரிதல் இல்லை. ரெண்டாவது ஒரு பெரிய ஆதரவு மிக்க ஆட்சியாக இருந்தது. ஒரு யாருடைய துணை இல்லாமல் அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இன்னொன்று இதனுடைய புரிதல் வந்து குறைவாக இருந்தது. இன்றைக்கி வந்து இதை பற்றி தெரியுது கொஞ்சம். இப்போ நம்ம பேசுனதை விட இன்னும் முழுமையாக தெரியுதான்னு தெரியல. அவர்கள் இடஒதுக்கீட்டில் அடிபடுன்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் ஒட்டுமொத்த சிஸ்டமே போய்டுன்னு நம்ம பேசுகிறோம். இப்போ அதெல்லாம் தெரிய வரும்பொழுது கண்டிப்பாக வந்து சந்திரபாபு நாயுடுலாம் விடமாட்டார். இது வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இன்னும் ஒரு சில தினங்களில் பாருங்கள், இன்னும் 2-3 தினங்களில் இது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய பற்றி எறிகிற விஷயமாக மாறும். இது எளிதான விஷயம் இல்லை. ஏனென்றால் ஒட்டுமொத்த சிஸ்டத்தையே வந்து சிதைக்கின்ற ஒரு முயற்சி 2018 ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதை நீச்சியாக தான் மனோஜ் சோனி வந்து யூபிஎஸ்சி தலைவராக கொண்டு வந்துட்டார். இந்த பூஜா கேத்கர் விஷயத்தில் அவங்க வந்து தோத்து போயிட்டாங்க. அதில் வந்து அவங்க விஷயம் வெளியே வந்துருச்சு, இல்லையாக வெளியே வந்திருக்காது. அப்போ இது வந்து கண்டிப்பாக இன்றைக்கி வந்து சிராக் பாஸ்வான் வந்து இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. என்னுடைய அனுபவத்துக்கு உட்பட்டு சொல்கிறேன், சிராக் பாஸ்வான் வந்து தன்னுடைய பதவியை விட்டு ராஜினாமா பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதை வந்து பல தடவை பாஸ்வான் செஞ்சுருக்கார். யார்? இவருடைய தந்தையார் வந்து செஞ்சுருக்கார். இந்த மாதிரியான விஷயத்துக்கு பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கார். ஸோ சிராக் பாஸ்வானும் இதே போன்று இந்த காரணத்திற்காக பதவியை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூட வாய்ப்பு இருக்குது. அந்த அளவிற்கு இந்த செய்தி வந்து வீரியமாக பீகாரில் தான் முதல்ல பார்க்கப்படும். தமிழக முதல்வர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒவ்வொருத்தராக கண்டன அறிக்கையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியா முழுவதும் பற்றி எறிகின்ற விஷயமாக மாறும். இது வந்து நீங்கள் எத்தனையோ விஷயத்துக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்துச்சுல, இந்த விஷயம், இந்த லேட்டரல் என்ட்ரி விஷயம் வந்து இந்தியா முழுவதும் பாஜகவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்ப்பு அலையை உருவாக்குன்னு நான் பார்க்க. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதில் நன்றி. உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்சஸ். உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை. பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள் நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.